பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்துல உள்ள ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்துல உள்ள ஸ்டோரிய, அதாவது படைப்பு தேவன் ஆதியில 6 நாளும் எல்லாவற்றையும் மனிதனுக்காக படைத்து 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்ந்திருந்த அந்த நாளை தான் இன்னைக்கு ஓய்வு நாளாக நம்ம சர்ச்சுக்கு போறோம், கோயிலுக்கு போய் நம்ம செபிக்கிறோம். ஆராதனை நடத்தக்கூடிய அந்த நாளா இந்த நாளை தேவன் நமக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்திருக்காரு. இப்போ நம்ம 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்துல உள்ள ஸ்டோரிய பார்ப்போம். எல்லாவற்றையும் படைத்து தேவன் மனுஷனையும் படைத்து மனுஷனுக்காக எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுத்திருந்தாரு. மனுஷன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருந்தான். நல்ல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சமாதானத்தோடு, அவங்களுக்கு கவலைன்னா என்னன்னே தெரியாது, அப்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது பிசாசு பாம்பு ரூபத்துல, அதாவது பாம்பு தந்திரம் உள்ளதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. பாம்பு ரூபத்துல, அதாவது பிசாசு ஏவாள் தனியா இருக்கும்போது பிசாசு ஏவாள் கிட்ட பேசுது. எப்படி பேசுது? உங்ககிட்ட தேவன் இந்த விருட்சங்கள் எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு, அதாவது சகல விருட்சங்களையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரோ அப்படின்னு கேக்குது. அதுக்கு தெரியும் சகலத்தையும் தேவன் சாப்பிட சொல்லியிருக்காரு, ஒண்ணு மட்டும்தான் சாப்பிட சொல்லலன்னு. ஆனா அது தந்திரமா அந்த ஏவல் கிட்ட கேக்குது. அப்ப ஏவல் சொல்ற, இல்ல சகலத்தையும் சாப்பிடலாம், ஆனா அந்த ஒரு நடுவுல இருக்கிற அந்த ஒரு விருட்சத்தை மட்டும், நன்மை தீமை அறியக்கூடிய கனியை மட்டும் நீங்க சாப்பிட வேண்டாம், சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஏவாள் சொல்றான். ஆனா அந்த பாம்பு, நீங்க சாப்பிடுற நாளிலே சாவதில்லை, நீங்க அதை சாப்பிடும் நாளிலே நீங்க உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்க தேவர்களை போல இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பாம்பு தந்திரமா பாதி உண்மைய பாதி பொய்ய கலந்து பேசி ஏவாளை ஏமாத்துது. அப்போ ஏவாள் அப்படி அந்த பழத்தை பார்க்கும்போது அவளுக்கு இச்சிக்கத்தக்கதாக அந்த பழம் ஒரு அழகு உள்ள பழமா தெரியுது. சாப்பிட்டுதான் பாப்போமே, தேவர்களை போல ஆகும்னு சொல்றாங்களேன்ட்டு அவளும் என்ன பண்றா, அதை பறிச்சு சாப்பிட்டு தன்னுடைய கணவருக்கும் அதை கொடுக்கறான். பாம்பு கண்கள் திறக்கப்படும் சொல்லுது. அப்போ இவங்களுக்கு கண்ணு தெரியாம இல்ல, அவங்க எல்லாரும் நல்லா கண்ணு தெரிஞ்சு ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆனா என்ன கண் திறக்கப்படும்? பாவத்தின் கண் திறக்கப்படுது. இதுவரைக்கும் இவங்க பாவம்னு என்னன்னே தெரியாது, நன்மையை மட்டும் செய்யறாங்க, நன்மைகள் தான் அவங்களுக்கு தெரியுது. ஆனா என்னைக்கு இந்த தீமை, நன்மை தீமை கனி, அதுல தீமைன்னு ஒண்ணு கலந்துருக்கு. அதனாலதான் தேவன் என்ன சொல்றாரு, இந்த கனி நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. இதுல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. அப்போ மனுஷங்க நன்மை தீமை தெரிஞ்சும் தீமையில விழுந்துருவாங்கன்னு சொல்லிதான் தேவன் அந்த கனியை நீங்க சாப்பிட வேண்டாம்னு சொல்லிருப்பாரு. ஆனா அந்த பாம்பு, ஏன்னா தீமை யாருக்கு சொந்தமானது? அந்த பிசாசுக்கு சொந்தமானது. பிசாசு தந்திரமா சாப்பிட வச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், மனுஷனை ஆளுகை செய்ய முடியும். இப்போ பிசாசு எங்க இருந்து பேசுறான்? பாம்பு ரூபத்துல வெளியிருந்து பேசுறான். சரியா? இப்பெல்லாம் நமக்கு பிசாசு வெளியிருந்து பேசுறாங்களா? இல்ல, நம்மளுடைய இருதயத்துல இருந்தே, நமக்குள்ள இருந்தே பிசாசு என்ன செய்யறான்? பேசுறான். முன்னாடி எப்படின்னா, அந்த கனி சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிசாசு பாம்பு ரூபத்துல பாம்பா இருந்து வெளியே இருந்து தான் பேசுறான். ஆனா என்னைக்கு கனி சாப்பிட்டாங்களோ, இப்போ தேவன் நம்ம கிட்ட எப்படி ஆவியானவர் பேச முடியும் அந்த இருதயத்துல இருந்து, அதே மாதிரி பிசாசு என்ன பண்றான்? அதுக்குள்ள இருந்து பேசுறான். ஏன் அப்படின்னா, அந்த கனி சாப்பிட்டதுனால இப்போ இந்த சரீரம் யாருக்கு சொந்தமாகுது? பிசாசுக்கு சொந்தமாயிருது. ஏன்னா அந்த கனி தீமை நிறைஞ்ச கனி, தீமையும் அதுல கலந்திருக்கு, நன்மையும் அதுல கலந்திருக்கு. நம்ம அதை சாப்பிட்ட உடனே இப்ப தீமையை செய்ய ஆரம்பிக்கிறோம். தீமைக்கு பலன் என்னன்னா, தீமை என்பது அது ஒரு பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் எதனால வந்தது? அதுக்கு முன்னாடி மனுஷங்களுக்கு மரணமே கிடையாது. நம்ம சரீரம் அழியாம இருக்கிறதுக்கு தான் தேவன் என்ன செஞ்சாரு? சரீரத்தை உருவாக்குனார். ஆனா இந்த கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ சாகவே சாவான்னு சொன்னார்ல, அந்த சரீரம் அழிஞ்சிரும். ஏன்னா பாவம் நிறைஞ்சிரும். பாவத்தை செய்ய செய்ய மரணம் சரீரம் அழிக்கப்பட்டுரும் சொல்லிதான் இத ஊமையா தேவன் முதைய பேசியிருப்பார். எல்லா விஷயத்தையும் தேவன் என்ன செய்ய மாட்டார்? ஓப்பனா சொல்லியிருக்க மாட்டார். நிறைய அதிகாரத்துல பாருங்க, ஊமை மூலமா தான் சொல்வார். அதே மாதிரி நமக்கு சாப்பிட வேண்டாம் மட்டும் சொல்லியிருந்தார். ஆனா அதுல உள்ள சில விளக்கங்களை நமக்கு சொல்லப்படல. ஆனா பிசாசு தந்திரமா அதை சாப்பிட வச்சு இன்னைக்கு வெளியே இருக்க வேண்டிய பிசாசு நமக்குள்ள என்ன செய்யுது? கிரியை செய்ய முடியுது.
சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள பாவ கண்கள் திறக்கப்படுது. இது வரைக்கும் நிர்வாணினே அவங்களுக்கு தெரியல. மகிமையான சரீரம் மாதிரி அவங்க மூடப்பட்டிருந்தாங்க. சரியா? இப்போ நம்மளுடைய கோழி, ஆடு, மாடு இதெல்லாம் பாருங்க, அதுக்கு வந்து ட்ரெஸ் போடல, ஆனா அதோடைய சரீரம் மகிமையால நிரப்பப்பட்டிருக்கு. அது அசிங்கமா ஏதாவது தெரியுதா? தெரியல. அதோடைய மகிமையில அது இருக்கு. ஆனா நமக்கு அப்படிதான், நம்ம சரீரம் வந்து ட்ரெஸ் போடாம ஒரு மகிமையால அது நிரப்பப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த பழத்தை சாப்பிட்டதுனால அந்த மகிமை என்ன பண்ணிட்டு நம்மளை விட்டு போயிடுச்சு. இப்போ மகிமையோடு நம்ம இருக்கும்போது தேவன் என்ன பண்ண முடியும்? நம்ம நன்மை கிட்ட தேவன் வந்து பேச முடியும். அப்போ வந்து ஆதாம் ஏவாள் கிட்ட தேவன் பேசினார் இருக்கு. அவங்க தேவனோட உறவாடி பேசுறாங்க. ஆனா இப்ப பேச முடியுதா? பேச முடியல. ஏன்? அந்த பாவ கண்கள் திறந்ததுக்கு அப்புறம் அவங்க நிர்வாணின்னு அறியப்படுறாங்க. தேவன் அவங்க பார்க்க முடியல. தேவன் வந்து ஆதாமே கூப்பிடுறாரு. ஆனா அவங்க மரத்துக்கு பின்னாடி போய் ஒளியுறாங்க. அந்த இலைய வந்து என்ன பண்றாங்க? ட்ரெஸ் மாதிரி தச்சு மூடுறாங்க. அப்படி அவங்க நிர்வாணின்னு அது தெரியுது. நிர்வாணின்னு தெரிய உடனே என்ன ஆகுது? அவங்களுக்கு வெக்கம். அதாவது வெக்கம்னா என்னது? ஒரு அவமானத்தை குறிக்கும். அப்ப அந்த அப்பவே என்ன பண்ணிருந்தாங்க? பழத்தை சாப்பிட்ட உடனே அவமானங்கள் அவங்களுக்குள்ள வருது. பயம் அவங்களுக்கு வருது. ஏசப்பா தேவனை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆகுது? பயம் வருது. போய் ஒளியுறாங்க. அப்போ தேவனை பார்க்க முடியாதபடி அப்பவே என்ன ஆகுது? தடையாகுது. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பாவங்கள். அப்புறம் தான் அவங்க 2 பிள்ளைங்களை பெத்தாங்க. 2 பேத்துல ஒருத்தனை கொன்னா. இப்படி நிறைய பாவங்கள் பெருகப்பட்டுச்சு. இதான் கோபம். எப்பவும் சின்ன 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 தப்பு பண்ணாலும் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அடிக்க மாட்டாங்க. அப்படி செய்யாத இப்படி செய்ய சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம செஞ்ச ஒரு தப்புனால பின்விளைவுகள் பெருசா இருக்கும். அப்போ நம்ம பேரண்ட்ஸ்க்கு அவ்வளவு ஒரு கோவத்துல திட்டுவாங்க, ஏசுவாங்க, அடிக்கதான் செய்வாங்க. அந்த மாதிரிதான் தேவன் நீ கீழ்படியாததுனால ஒரு சின்ன தப்புனால வந்து தேவன் நம்மளை சபிக்கல. அவங்க செஞ்ச அந்த கனி சாப்பிட்டது வந்து எப்படின்னா அது ஒரு பெரிய பாவம். அந்த பாவத்தை அவர் வந்து அந்த பாவத்தை விளக்கணும் அப்படின்னா அவர் வந்து சிலுவையில என்ன பண்ணணும்? அறையப்படணும். அந்த பாவத்துக்கான பலியா அவர் ஆகணும். அவ்வளவு நம்ம வந்து தேவன் நம்மளை உருவாக்குனதுனால ஒரே உணர்வு, தேவனாகிய கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த நல்ல குணாதிசயங்கள், என்ன நமது சாயலை போல நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோன்னு சொன்ன அந்த நன்மைகளாலதான் நம்ம என்ன பண்ணிருந்தோம்? நம்ம உணர்வுகள் நிரப்பப்பட்டிருந்துச்சு. ஆனா அந்த கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப தீமையின் உணர்வு நமக்குள்ள வந்துட்டு, பிசாசு இது வரைக்கும் வெளியே இருந்து பேசிக்கிட்டு இருந்த பாம்பா இருந்து என்ன பண்ணுது? வெளியே இருந்து பேசுது. இப்போ பிசாசு எதுக்குள்ள இருந்து பேசுது? நமக்கு உள்ள இருந்து பேசுது. இதுக்கு காரணம் அந்த கனி தான். அது அந்த கனி அந்த பிசாசுடைய கனி. அது தீமை என்ற ஒரு சொல் அதுல இருக்கு பாருங்க. தீமை அதுல இருந்ததுனால தீமை என்பது பாவம். சரியா? அந்த பாவம்னு ஒண்ணு அதுல இருக்கிறதுனாலதான் பிசாசு அந்த மரத்துல என்ன பண்ணுது? அது ஆளுகை செய்யக்கூடிய சரீரமா அதோடைய கனியா அந்த கனியா வச்சிருக்காதான் நம்மள தந்திரமா என்ன செய்ய சொல்லுது? அதை சாப்பிட சொல்லி தூண்டிச்சு. ஜீவ விருட்சத்தின் கனியும் தேவன் நமக்காக கொடுத்திருந்தாரு. அதுவும் அவங்க நிறைய கனிகள் இருந்திருக்கும். கண்டிப்பா சாப்பிடாதன்னு சொன்னதையே பிசாசு சாப்பிட வச்சுட்டு ஜீவ விருட்சத்தின் கனியா அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு எழுதப்படல. சாப்பிட்டு இருந்தாலுமே அப்ப ஆரோக்கியமா இருந்தாங்க. அப்போ நிறைய வருஷங்கள் வாழ்ந்தாங்க. அப்புறம் பாவம் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திரும்பி என்ன பண்ணக்கூடாது? இந்த கனியை சாப்பிட்டு 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 மக்கள் திரும்பி என்ன பண்ணக்கூடாது? ஆயுசு ரொம்ப வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சிலரு நல்ல தேவனுடைய ஆவிக்கு இடம் கொடுப்பாங்க, ஒரு சிலரு பிசாசுடைய ஆவிக்கு இடம் கொடுப்பாங்க. அந்த பிசாசின் ஆவிக்கு இடம் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க? துணிகரமா பாவத்தை செய்வாங்க. எல்லா பாவத்தையும் செஞ்சு அவங்க பல ஆண்டுகளா என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அப்ப அவங்களுக்குள்ள நமக்கு சாவே இல்ல அப்படிங்கிற துணிகரம் இருக்க இருக்க நல்லவங்களும் அதுல என்ன பண்ணுவாங்க? பாதிக்கப்படுவாங்க. நல்ல நன்மைகளை செய்யறவங்களும் என்ன செய்யறாங்க? பாதிக்கப்படுவாங்க. அதனாலதான் அது மக்கள் திரும்பியும் என்ன பண்ணிடக்கூடாது? பாவத்தை சாப்பிட்ட இவங்க இதை சாப்பிட்டு இன்னும் சாவே இல்லாம வாழ்ந்துட கூடாது அப்படின்னு சொல்லிதான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன பண்றாரு? அதை பாதுகாத்து கேர்பீன்கள்னா தேவதூதர்கள் அதை கொண்டு பாதுகாக்கிறார். பட்டயம், சுடரொளி பட்டயம் அப்படி அதை கொண்டு பாதுகாக்கிறார். இப்போ ஏதேன் தோட்டத்தை விட்டு இந்த மக்கள் என்ன பண்றாங்க? வெளியே விரட்டுறாரு. அதுக்கு முன்னாடி அவர் சபிக்கிறார். கோபம் தாங்க முடியல. மக்கள் இப்படி பாவத்துல விழுந்துட்டாங்களே, நான் அவங்களுக்காக ஆசீர்வதிச்சு கொடுத்தது ஏராளம், அவங்களுக்கு இல்லங்கிறது எதுவுமே இல்ல, சகலத்தையும் கொடுத்திருந்தேன், சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருந்தேன், சகலத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய பேரெல்லாம் விடுறது யாருன்னா ஆதாம் தான். ஆளுகை செய்யக்கூடிய சக்தி எல்லாத்தையும் நான் கொடுத்து ஒரே ஒரு கனியை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். அதுல தீமை இருக்குங்கிறதுனாலதான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதையும் சாப்பிட்டாங்களேங்கிற கோபம் அவங்களுக்குள்ள.
அந்த கோபத்துல என்ன பண்றாரு, சபிக்கிறார். அந்த பாம்பை பார்த்து, நீ இப்படி செய்ததுனால உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் என்ன பண்ணுவேன், பகை உண்டாக்குவேன். அவங்க உன் தலையை நசுக்குவாங்க, நீ அவங்க குதிகால நசுக்குவான்னு சொல்லி சபிக்கிறார். அந்த பாம்பு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அது ஊந்து, அதாவது அந்த பாம்பு வந்து வயித்தால நகர்ந்து போய் தான் அது வாழும். அது மாதிரி மண்ணதை நீ துப்பாரி, மண்ணா இருக்கிற நீ மண்ணதை சாப்பிடுவான்னு சொல்லி பாம்புக்கு அவர் சாபம் விடுறாரு. ஸ்திரீக்கு வந்து நீ வலியோடதான் பிள்ளை பெறுவா, நீ பிள்ளை பெக்கும் போதும் உன்னுடைய வலி அதிகமா இருக்கும்னு சொல்லி ஸ்திரீக்கு அவர் சபிக்கிறார். ஆதாமுக்கோ, நீ மனைவி சொன்னதை கேட்டு, நான் சொன்னதை நீ கேட்காம நீ கீழ்படியாம உன் மனைவி சொன்னதை கேட்டு நீ இந்த கனி சாப்பிட்டதுனால உன் நிமித்தம் என்னப்பட்டு இருக்கு, இந்த பூமி இப்ப என்ன ஆகுது, சபிக்கப்பட்டிருக்கு. இந்த பூமிய நமக்கு ஆளுகிறதுக்காக தந்தாரு. ஆனா இப்போ பிசாசுக்கு இந்த கனி மூலமா பிசாசு நமக்குள்ள வந்து இப்ப பூமிய ஆளுகிறது யாரு, பூமி இப்ப யாருக்கு சொந்தமாயிருது, பிசாசுக்கு சொந்தமாயிருது. நான் மனுஷனை படிச்சு மனுஷனுக்காக கொடுத்த எல்லாத்தையும் பிசாசுக்கு நம்ம கொடுத்துட்டோம். அதை ஜெயிக்கிறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணாரு, ரத்தத்தை, அவருடைய பாவமற்ற ரத்தத்தை சிந்தி நம்மள என்ன பண்ணாரு, மீட்டு எடுத்தார். ஓகேவா? அதுக்கப்புறம் தோட்டத்துல விட்டு இவங்களை வெளியேற்றாரு. தோட்டம் வந்து இப்ப கேள்விங்கள் கொண்டு, அதாவது தேவதூதர்களை கொண்டும் சுடரொளி பட்டயத்தை கொண்டும் இப்ப இதை என்ன பண்ணிட்டாங்க, மறைச்சிட்டாங்க. இனி மனுஷன் வந்து அதுக்குள்ள போக முடியாது அப்படின்னு அது மறைக்கப்பட்டுட்டு இப்ப அந்த இடம் என்னவா இருக்குது, இப்ப அந்த இடம் எங்க இருக்குதுன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்லுவேன். திங்கட்கிழமை ஒரு இப்ப ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் குழந்தைகள் பிறக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பெரிய பிள்ளைங்க 2 பேர் வந்து காணிக்கை கொண்டு வராங்க தேவனுக்காக. ஒருத்தனுடைய பெயர் காயின், இன்னொருத்தருடைய பெயர் ஆபேல். காயின் வந்து அண்ணன், மூத்த அண்ணன். ஆபேல் வந்து சகோதரன், இளையவன். இவங்க 2 பேரும் தேவனுக்காக, அண்ணன் வந்து நிறைய தோட்டத்துல உள்ள கனிகள், காய்கறிகள் இது எல்லாத்தையும் தேவனுக்காக கொண்டு வராங்க. தம்பி வந்து அவங்க ஆடு, மண்டையில உள்ள எல்லா கன்று, அதாவது கன்று, ஆட்டுக்குட்டி இதுல முதல் ஈத்த, தலை ஈத்த தேவனுக்காக நல்லவைகளை கொண்டு வராங்க. அண்ணனும் நல்லதுதான் கொண்டு வருவாங்க. ஏன்னா தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறவர். அவரு ஆசீர்வதிக்கிறது ரொம்ப சந்தோஷமா அவங்க ஏற்றுக்கொள்ளணும்னு தான் ஆசைப்படுறான். அங்கீகரிக்கலன்னு தான் அவனுக்கு கோவம் வருது. சரியா? அப்ப அவன் நல்லவைகளை தான் கொண்டு வந்திருக்கான் தேவனுக்காக. ஆனா தேவன் வந்து காயின் அண்ணனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளல, அங்கீகரிக்கல. ஆனா ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டாரு. அதனால காயினுக்கு என்ன ஆகுது, கோபம் வருது. தம்பி மேல பொறாமை வருது. பொறாமையினால தம்பி என்ன பண்றாங்க, கொலை பண்ணிருந்தாங்க. அந்த ரத்த சத்தம் பூமியில இருந்து தேவனை நோக்கி கூப்பிடுது. அப்போ தேவன் வந்து கேக்குறாரு, உன்னுடைய சகோதரனுடைய சத்தம் பூமியில இருந்து என்கிட்ட கூப்பிடுது, என்னைய நீ என்ன செஞ்சேன்னு கேட்கும்போது, சகோதரனுக்கு நான் காவலாளியா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி காயின் சொல்றான். இப்போ இந்த ஸ்டோரியில நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அதாவது என்ன கற்றுக்கொள்றோம், அதாவது என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இப்போ காயின் வந்து எந்த உணர்வுக்கு இடம் கொடுத்திருக்கான் அப்படின்னா, 2 உணர்வுகளை நான் சொல்றேன். ஒண்ணு, பழத்தை சாப்பிட்டு அந்த பிசாசின் உணர்வு. சரியா? நம்ம பழம் சாப்பிட்டதுனாலதான் அந்த பிசாசுடைய உணர்வு நமக்குள்ள வந்தது. அந்த பிசாசுடைய உணர்வுக்கு காயின் இடம் கொடுக்கறதுனாலதான் தேவனுக்கு காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ள மனசு இல்ல. ஆவிலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்றாருன்னா அவன் வந்து தேவ ஆவியானவருடைய நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல குணாதிசயங்கள் உள்ளவனா இருக்கிறதுனால தேவன் அந்த ஆவிலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறார். சரியா? ஆனா இவனுக்கு அது கோபம் வருது. இப்போ தேவன் ஏற்றுக்கொள்ளலன்னு இவன் என்ன பண்றான், பொறாமையும் வருது, கொலையும் பண்றான். அப்ப இவன் எந்த ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கான், எந்த உணர்வுக்கு இடம் கொடுத்திருக்கான், அந்த பாவ தீமை கனியின் உணர்வு, அந்த பொல்லாத பிசாசின் உணர்வுக்கு தான் இவன் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இதுவே ஆபேல் காணிக்கை ஏற்றுக்கொள்ளல. ஆபேல் என்ன பண்ணிருப்பான், ஏன் என்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளல, என் தேவனே என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளலையே, ஏன் நான் என்ன செய்யணும், நான் என்ன செஞ்சேன், நான் என்ன பாவம் செஞ்சு ஏன் என்ன ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி கதறி அழுது தன்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்றதுக்கு என்னவோ அதை செஞ்சிருப்பான். ஆனா இவன் அதுக்கு பதிலா கோபம், அவன் எந்த ஆவிக்கு இடம் கொடுக்கறான், கோபத்தின் ஆவி.
கோபம் அவனுக்குள்ள தூண்டுது. கோபம், கொலை பண்ணக்கூடிய அந்த கொலை வெறியின் ஆவிக்கு, இப்படிப்பட்ட பாவ உணர்வின் ஆவிக்கு அவன் இடம் கொடுத்ததுனால தான் தேவன் அவனுடைய காணிக்கைய அங்கீகரிக்கல. தேவனுக்கு தெரியும்ல முன்னாடியே இவன் எப்படிப்பட்ட ஆவிக்கு இடம் கொடுக்கறான், எப்படிப்பட்ட உணர்வுகளுக்கு இவன் வந்து என்ன பண்ணி இடம் கொடுக்கறான். தேவன் அறிவார் தானே, இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் அவர் தானே. இவனுடைய இருதயத்துல எந்த உணர்வுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கான்னு அவருக்கு தெரிஞ்சதுனால அவனுடைய காணிக்கை அவர் ஏற்றுக்கொள்ளல. மிச்சபடி அவன் வந்து நல்லவைகளை தான் கொண்டு வந்திருப்பான். ஏன்னா தேவன் ஏற்றுக்கொள்ளலையேங்கிற கோபம் அவனுக்கு வருது அப்படிங்கும்போது அவன் நல்ல காணிக்கை, அதாவது அவனுடைய விளைச்சல் உள்ள நல்ல பங்கை தான் அவன் என்ன செஞ்சிருப்பான், தேவனுக்காக கொண்டு வந்திருப்பான். கெட்ட பங்கு கொண்டு வந்தான் வேதத்துல எழுதப்படல. வாடினதையோ இது பண்ணது கொண்டு வந்தான்னு எழுதப்படலாம். அவனும் நன்மையானதை தான் கொண்டு வந்திருக்கான். ஆனா அவனுக்குள்ளே கிரியை செஞ்ச அந்த உணர்வு, எந்த உணர்வுக்கு இடம் கொடுத்திருக்கான் அதுதான் தேவன் என்ன பண்றாரு, வெறுக்கிறார். அதுக்கப்புறம் அவன் கொலை பண்ணிட்டான். இதுக்கப்புறம் உள்ள ஸ்டோரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த தேசத்துல சபிக்கப்படுறான். தேவன் வந்து அவனை சபிச்சுறாரு, நீ வந்து உன் சகோதரனுடைய ரத்தத்தை இந்த பூமியில, தன் வாயை திறந்து இந்த பூமி அந்த வந்து ரத்தத்தை ஏற்றுக்கொண்டதுனால இந்த பூமி என்னமே உனக்கு பலனை தராது, சபிக்கப்பட்டிருக்கும். இந்த பூமியில நீ என்ன விளைச்சல போட்டாலும் என்ன பண்ணது, விளைச்சல் உனக்கு பயன் கொடுக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரே, எனக்கு இது பெரிய தண்டனை, இது விளைச்சல் இல்லைன்னா இவனால அதுல வந்து பயன் பெற முடியாதுல்ல. அப்புறம் சரின்னு சொல்லி தூர தேச அந்த இடத்த விட்டு வேற தேசத்துக்கு போய் அவன் அங்க குடியிருக்க போறான். அந்த தேசத்துக்கு போகும்போது அங்க திருமணமாகி அவன் வந்து குழந்தை அவனுக்கு பிறக்குது. அந்த திருமணம் ஆகக்கூடிய பெண் யாரு, எங்கிருந்து வந்தாங்க அந்த பெண், இது எல்லாமே ஒரு கேள்வி எல்லாத்துக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு கேள்வியா இருந்தது. ஆனா இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், தேவன்கிட்ட அதை ஆராய்ந்து அதை வந்து தியானிச்சு அது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்வேன். காயின் மனைவி யார் இதையும் சொல்லுவேன். அதுக்கப்புறமா ஏதேன் தோட்டத்தை குறிச்சும் நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்கள்கிட்ட சொல்வேன். ஏதேன் தோட்டம் அவர் வந்து தேவதூதர்களை வச்சு அதை பாதுகாக்க வச்சிருக்காரு. சுடரொளி பட்டயங்கிறது வந்து ஒரு ஒளி, அது வந்து அதுல இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த தோட்டம் அறியப்படாது. ஏன்னா அதுல ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு, நதிகள், பொன் விளையக்கூடிய நதிகள் இருக்குது, எல்லா தேவதூதர்களும் அங்க இருக்காங்க, தேவனுடைய சன்னதி அங்க இருக்கு. வேத வசனத்துல தெளிவா இருக்கு. அவர்கள் தேவ சன்னதியை விட்டு விலகி மரத்துக்கு பின்னாடி ஒளிந்தாங்கன்னு தான் வசனத்துல இருக்கு. அப்போ தேவன் பூமிக்கு வரும்போது அவருடைய சந்நிதி அங்கதான் இருக்கு. அவர் விழாவுற இடம் அதுதான். அந்த இடம் அழியாது. அது இப்ப பூமிக்கு மேல இல்ல, ஆனா அது எங்க இருக்குது, இப்ப அது என்னவா இருக்குது, ஆனா அது இப்போ ஆளுகைக்குள்ளதான் இருக்குது. ஆனா என்னவா இருக்குதுங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சிறு பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைங்களுக்கு, புதுசா கிறிஸ்தவங்களுக்குள்ள வந்தவங்களுக்கு எல்லாம் வேதம் வாசிக்கும் போது புரியாது. ஆனா நம்ம வந்து இந்த மாதிரி அவங்க ஸ்டோரிய கேட்டுட்டு அந்த வேதத்தை வாசிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். நீங்க ஷேர் பண்றது மூலமா, உங்க மூலமா நிறைய பேர் இதுல பயன்பெறுவாங்க அப்படின்னா அந்த நன்மை தேவன் உங்களுக்கு தான் தருவார். நீங்க வந்து வேற எந்த ஒரு உங்ககிட்ட வேற எதுவுமே கேட்கல, ஷேர் பண்ணுங்க. உங்க மூலமா நிறைய பேர் பயன்பெறட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, காட் பிளஸ் யூ. உங்களுக்கு தெரியாத கேள்விகள் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா அந்த கேள்விக்கான பதில் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போட்டு விடுதேன். நீங்க இந்த ஸ்டோரியை மட்டும் கேட்டுட்டு விடாதீங்க, பைபிளை எடுத்து வாசிங்க. அதை வாசிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். உங்களுக்கு இதுல இன்னும் தேவன் வேற விதத்துல நிறைய பேசுவாரு. தேவன் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசுறாரு, பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு இப்போ வரைக்கும். நம்ம தான் கேட்கணும், நம்ம வந்து தியானிக்கணும். இந்த இது புரியலைன்னா இது என்னதுப்பா இந்த அர்த்தம்னு நம்ம கேட்கும் போது அவர் நமக்கு உணர்த்துவார். ஏன்னா உணர்வு ஆவியானவர், அவர் சரீர ரூப பலியாகி அவருக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவியை நமக்காக தான் தந்துட்டு போயிருக்காரு. அந்த பரிசுத்த ஆவி தான் இப்ப நம்மளுக்குள்ள கிரியை செய்கிறது.